ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 7ஆம் வகுப்பு தமிழுக்கு 2வது பருவத்தில் இயல் 2 பூத்தொடுத்தல் இதோட புக் பேக் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். பேஜ் நம்பர் 23 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 23 பாருங்கள். ஃபஸ்ட்டு இது சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபஸ்ட்டு ஒன் வேர்டு, போர் இல்லாத உலகில் டேஷ் நிலவும். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆவணால் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, சாந்தம். அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது ஒன் வேர்டு, முடிச்சிட்டால் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது டேஷ். ஆன்சர் வந்து ஆப்ஷன் 3வது ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, முடிச்சு ப்ளஸ் இட்டால். அதை வந்து குறிச்சிக்கோங்க. மூணாவது ஒன் வேர்டு, நிற்பது ப்ளஸ் அறிந்தும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஷ். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆல குறிச்சிக்கோங்க, நிற்பது அறிந்தும். அடுத்தது குருவினா பாருங்கள். மலர்கள் எப்போது தரையில் நழுவும். ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் 22 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 22 அந்த பாடல் கொடுத்துருக்காங்களா, அதில் ஃபஸ்ட்டு சைடில் இருக்குது பார்த்தீங்களா, தளர பிணித்தால் மலர்கள் தரையில் நழுவும். அந்த 2 வரி மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் இதே பேஜில் நம்ம நோட் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த சைடு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதில் வாசலில் செகண்ட் கொஸ்டின் என்னதுன்னு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு, பூவின் சிரிப்பை பற்றி கவிஞர் உமா மகேஸ்வரி கூறுவது யாது. இதுக்கு ஆன்சர் வந்து சைடில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, வாசலில் மரணம் நிற்பதறிந்தும் வருந்தாமல் சிரிக்கும் பூக்கள். இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இதான் செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து பாருங்கள், சிந்தனை வினா. பூக்களை கொய்யும் போது உங்கள் உள்ளத்தில் தோன்றும் எண்ணங்களை எழுதுக. இதற்கான ஆன்சர் நான் வீடியோட எண்டில் ஸ்க்ரீன்ஷாட் வந்து அட்டாச் பண்ணுறேன். அதை பார்த்து நீங்கள் ஆன்சர் வந்து உங்கள் நோட்டில் நோட் பண்ணிக்கோங்க. இதோட பூத்தொடுத்தலோட புக் பேக் ஆன்சர்ஸ் பார்த்தாச்சு. அடுத்த வீடியோவில் அடுத்தது பார்க்கலாம். தேங்க்யூ.